ஹல்லேலூயா. தலைக்கு மேலே நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான திருச்சபை மக்களே, மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன். தேவ சமாதானமும் பிரசன்னமும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் நீங்களுடைய கையின் பிரயாசங்களோடும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த மாதத்திலும் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்த வசனம். அந்த வசனத்தை 1ஆம் தேதி அதிகாலை வாக்குத்தத்த ஆராதனையிலே உங்களோடு கூட அந்த வாக்குத்தத்த செய்தியை நான் கொடுத்தேன். சிலர் கேட்டிருப்பீர்கள், சிலர் கேட்காம கூட நீங்கள் விட்டிருக்கலாம். இருப்பினும் அந்த செய்தியுடைய விரிவாக்கத்தை இப்பொழுது உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த நாளிலும் தியானத்திற்காக இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 14:1. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியான அந்த தலைப்பு, இந்த வசனத்தின் அடிப்படையிலே கலங்காதீர்கள். ஹல்லேலூயா. கலங்காதீர்கள். ஆண்டவர் நமக்கு பார்த்து சொல்றார், கலங்காதீர்கள். பி நாட் ட்ரபிள்டு. கலங்காதீர்கள். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை பார்த்து அருமையான ஒரு உற்சாகமூட்டும் தைரியமூட்டும் பலப்படுத்தும் ஒரு வார்த்தையை இதை சொல்கிறார். கலங்காதீர்கள். பி நாட் ட்ரபிள்டு. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கலக்கம், திகில், பயம், இப்படிப்பட்ட காரியங்கள் எப்பொழுது வரும் என்றால், தனிமையாக இருக்கும்போது லோன்லினஸ், அடுத்தது ஏதோ ஒரு துர்ச்செய்தியை கேட்பது நிமித்தம், அல்லது ஏதோ நாம் எதிர்பார்த்த ஒரு காரியங்கள் நமக்கு நடக்காமல் போகும்போது, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே ஒரு கலக்கம் வரும், ஒரு பயம் வரும். அல்லது ஏதோ ஒன்றை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், என்ன ரிசல்ட்டாக இருக்குமோ, அது தேர்வு முடிவாக இருக்கலாம், இன்டர்வியூடைய ரிசல்ட்டாக இருக்கலாம், அல்லது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஏதோ ஒரு காரியமாக இருக்கலாம். அதனுடைய முடிவு எப்படியா இருக்கும் என்று அதை கேட்பதற்கு முன்பதாக ஒரு கலக்கம், ஒரு திகில், ஒரு பயம் எல்லாமே இருக்கும். சம்டைம்ஸ் we left alone, தனித்து விடப்படும் போது அங்கே ஒரு கலக்கம், ஒரு பயம் இருக்கும். திடீரென்று ஒரு குரூப்பாக ஒரு போயிட்டு இருக்காங்க, ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்க சமயத்தில் ஏதோ ஒரு நண்பன் அல்லது ஒரு மனிதன் விடுபட்டு போனான் என்றால், அவன் தனித்து விடப்படும் போது அங்கே பயமாக இருக்கு. அங்கே திடீரென்று ஏதோ ஒரு குருவி கத்தும் போது கூட ஏதோ ஒரு வனவிலங்கு வந்து விட்டதோ என்று கூட அச்சம் வந்துடும், பயம் வந்துடும், திகில் வந்துடும். இந்த கலக்கங்கள் மனிதனுடைய வாழ்க்கையிலே, இமோஷனல்லே அதுவும் சேர்ந்து ஒரு காரியமாக தான் இருக்கிறது. யாருமே எனக்கு கலக்கமே இல்லை, பயமும் இல்லை, திகிலும் இல்லை அப்படின்னு ஒருவரும் சொல்ல முடியாது. அப்படி சொல்வார்களானால் ஒருவேளை ஏதோ சம் ப்ராப்ளம் இன் தேர் ஃபிசிக்கல் சிஸ்டம் என்று தான் அர்த்தம். அது நாட் ஓன்லி த ஃபிசிக்கல், இன் இமோஷனல், த ஃபீலிங், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் உலகத்திலே நம்முடைய மனிதனாக சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இது கலந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார், அவரே ஆவியிலே கலங்குகிறார். வேதம் சொல்லுகிறது, ஆவியிலே கலங்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த கலக்கம், திகில், பயம், அவருக்கே ஒரு கலக்கம் வரும்போது அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட நமக்கும் இது வருவது இயல்பான ஒரு காரியம்தான். ஆனால் இயல்பான இப்படிப்பட்ட ஒரு காரியம் வரும்போது ஆண்டவர் நமக்கு தைரியப்படுத்துவதற்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், கலங்காதீர்கள். ஹல்லேலூயா. கலங்காதீர்கள். கலங்காதீர்கள். பி நாட் ட்ரபிள்டு. கலங்காதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஒருவேளை உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக யோவான் 14:1 ஆண்டவர் சொல்லும்போது,
அதற்கு முன்பதாக உள்ள பகுதியை 13ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே அநேக காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்கள். நான் உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன். 33ஆம் வசனத்தை பாருங்கள். நான் உங்களுடனே கூட இருப்பேன். பிள்ளை, இன்னும் கொஞ்ச காலம்தான் நான் உங்களுடனே கூட இருப்பேன். அப்புறம் என்னைய தேடுவீங்க, ஆனா என்னை காண மாட்டீங்க. கொஞ்ச காலத்துல நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன் சொல்றாரு. அதுல வேற அடுத்து ஒரு காரியத்தை ஆண்டவர் ஆவியிலே பாருங்க கலங்கி சொல்லுகிறார். 21ஆம் வசனம் 13:21 என்ன சுவாசி? இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று. உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். கொஞ்ச காலத்துல நான் போயிருவேங்கிறாரு. என்னை தேட நான் காண மாட்டீங்கன்னு சொல்றாரு. ஆவியில கலங்கி உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்னு சொல்றாரு. அது மட்டுமல்ல, பேதுருவை பார்த்து சொல்றாரு 38ஆம் வசனத்தபடி, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ? சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாயே என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். ஹல்லேலூயா. பேதுருவை பார்த்து சொல்றாரு, எப்பா சேவல் 2 நேரம் கூறதுக்குள்ள நீ 3 நேரம் மறுதலிச்சிருவா அப்படின்னு சொல்றாரு. அப்ப இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் அங்கே சொல்லப்படுகிறது. நான் கொஞ்ச காலம் இருப்பேன், ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். பேதுருவே, நீ இவ்வளவுக்குள்ள க்ளோஸா இருக்கிறா, எல்லாத்தையும் சொல்றா, ஆனா நீ தான்ப்பா என்ன மறுதலிப்பா. சேவல் 2 நேரம் கூவுறதுக்குள்ள நீ 3 நேரம் மறுதலிப்பா. இதெல்லாம் சொன்ன உடனே இவனு அவ்வளோருக்குமே இனிமா கொடுத்த மாதிரி ஒரு கலக்கம் உண்டாயிட்டு சீஷர்களுக்குள்ளே. அவ்வளோருக்கும் ஒரு கலக்கம் உண்டாயிட்டு. பார்க்குறான், முழிக்கிறான். காட்டி கொடுப்பான்னு சொல்றாரு, பெயர்வேங்கிறாரு. என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு இவனுக்கு தெரியல. இவனை மறுதலிப்பான்ட்டாரு. ஏன்னா அவன் தான் ஆண்டவருடைய க்ளோஸ் சர்க்கிள்ல இவன் ஒருத்தன் இருக்கான். இப்படிப்பட்ட ஒரு சூழல்லாம் இருக்கும்போது ஆண்டவர் இவர்களை பார்த்து ஒன்று ஒன்றா சொல்றதை பார்த்து நீங்கள் அந்த 13ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். சரியா? அதில் பார்க்கும்போது இவனுக்கு ஒன்றுமே புரியலை. இப்படி போய் கலங்கி போய் இருக்கிறானுவன். இந்த கலக்கம், திகில், பயம், பித்து பிடிச்ச பேர் இருக்கிறான்னு சொல்லுவாங்களா, பித்து பிடிச்ச மாதிரி இருந்துருக்கான் பாரு அப்படிங்பாங்களா, அதே மாதிரி தான் இங்கே ஒரு கலக்கம், ஒரு திகில், ஒரு பயம் இவனு எல்லாருக்குள்ளேயும் வந்துட்டு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சீஷர்ல பார்த்து ஆண்டவர் அருமையாக சொல்லியிருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. லெட் நாட் யுவர் ஹார்ட் பி ட்ரபுள்ட். லெட் நாட் யுவர் ஹார்ட் பி ட்ரபுள்ட். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆண்டவராகிய கர்த்தர் என்ன பின்னணியில் இந்த காரியத்தை சொல்லியிருக்கிறார் என்பதுதான் உங்களோடு கூட நான் சுருக்கமாக சொன்னேன். பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன். இது சீஷருடைய பேக்ரவுண்டில் ஆண்டவர் அவங்களுக்கு சொன்னது. நம்ம பேக்ரவுண்டை எடுத்து பார்த்தோன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறோம். எந்த சூழ்நிலையிலே நமக்கு ஒரு கலக்கம் வருது, ஒரு திகில் வருது, இந்த மாதிரி காரியங்கள் நீங்கள் யோசித்து பார்த்துக்கொள்ளுங்க. இதை இன்னும் நான் விரிவாக்கம் கொடுக்க விரும்பலை. சரியா? சரி, இப்போ கலங்காதீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ கலங்காதீர்கள் என்று சொல்லும்போது நம்ம கலங்காமல் இருக்க என்ன செய்யணும்? சீஷர்களுக்கு சொன்ன அந்த காரியத்தை இன்னைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்க போறார். ஹல்லேலூயா. இந்த 14ஆம் அதிகாரத்தின் அடிப்படையிலே நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். ஆனாலும் இந்த காலைவேளையிலே இந்த செய்தியின் அடிப்படையிலே 5 குறிப்புகளை உங்களோடு கூட நான் சொல்லி, நாம் கலங்காதிருப்பதற்கு ஆண்டவர் அங்கே ஒரு சொல்யூஷனும் கொடுக்கிறாரு. சீஷர்ல பார்த்து, எப்பா நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சீஷர்ல பார்த்து சொன்ன அந்த சொல்யூஷனை, அந்த தீர்வை இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல இருக்கிறார். முதலாவதாக அந்த முதல் வசனத்திலே பின்பகுதி சொல்லப்பட்டு இருக்கிறது. என்ன சொல்லி இருக்கிறது? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பாக சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்க. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். யூ பிலீவ் இன் காட், பிலீவ் ஆல்சோ இன் மீ. பிலீவ் இன் காட் அண்ட் பிலீவ் ஆல்சோ இன் மீ. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். தேவன் என்னை கண்டவன் பிதாவை கண்டான், அவ்வளவுதான். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். இன்செப்பரபிள். ட்ரியூன் காட் இஸ் இன்செப்பரபிள். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். திரியேக தெய்வம் பிரிக்க முடியாதவர்கள், பிரிக்கப்படாதவர்கள், இன்செப்பரபிள் அப்படி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால்
என்னிடத்திலே விசுவாசமாயிருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் சொன்னா, ஜூவிஸ் பிலீஃப், யூத மக்களுக்குரிய நம்பிக்கை, யாவையே நம்புவாங்க, கடவுள் ஒருவர் இருக்கிறார், தே பிலீவ் காட். ஆனா ஜீசஸ் கிரைஸ்ட் மெசையா அப்படிங்கிறத அவங்க பிலீவ் பண்ணல. பட் தே ஆர் பிலீவிங் காட், பட் த சேம் டைம் இன்டைரக்ட்லி தே ஆர் பிலீவிங் ஜீசஸ், நாட் டைரக்ட்லி. அதுதான் அதனுடைய அர்த்தம். ஆண்டவர் சொல்றாரு, பிதாவை நீ நம்பினா என்னையும் நம்பலாங்கிற அர்த்தம் தான். நாங்கள் ஒன்றாயிருக்கிறோம், we are one, நாங்கள் ஒன்றாயிருக்கிறோம். அப்போ தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்க. நம்ம என்ன எடுத்துக்கோமா, ட்ரஸ்ட் இன் ஜீசஸ். ஹல்லேலூயா. இயேசுவின் மீது நம்பிக்கையாயிருங்கள், இயேசுவின் மீது நம்பிக்கையாருங்கள், இயேசுவின் மீது விசுவாசமாயிருங்கள், அவர் மீது நம்பிக்கையாருங்க. அது நமக்கு சொல்ற. இது முதல்ல உங்களுக்கு கலங்காம நீங்க இருக்கன்னா, உங்களுக்கு கலக்கம் இல்லாம, திகில் இல்லாம, பயம் இல்லாம இருக்கன்னா, முதலாவது ட்ரஸ்ட் இன் ஜீசஸ், இயேசுவின் மேல நம்பிக்கை வைங்க. அவர் மேல நம்பிக்கை வைக்கும்போது நமக்குள்ள இருக்கிற கலக்கம், பயம், திகில் எல்லாமே என்ன செய்றோம், போயிரும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா. கலக்கம் போவதற்கு முதல் படி அவர் மீது நாம் நம்பிக்கையா இருக்க வேண்டும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் ஃபுல்லா விசுவாச வீரர்களின் பட்டியல், விசுவாச வீரர்களின் பட்டியல் நம்ம பார்க்குறோம். சரினா, அந்த விசுவாச வீரர்களின் பட்டியல் அவ்வளோத்தையும் நீங்கள் இப்போ பொறுமையாக நீங்கள் வீட்டில் படிங்க. ஆதியில் என்னது, ஆதி ஆமத்தில் ஆரம்பித்து அப்படி வெளிப்படுத்தல் வரையும் போயிட்டு இருக்கும் விசுவாச வீரர்கள் பட்டி. எபிரேயர் 12:1 பாருங்க, இந்த விசுவாசத்தை துவக்கிக்கிறவரும் முடிக்கிறவரும் யாருங்கிறது அங்கே போட்டிருக்குது. He is the author and finisher of faith. விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. வாசி பாப்போம் 12:1, எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற போதும். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும், துவக்குகிறவர் முடிக்கிறவர். He is the author and finisher of faith. அவர்தான் துவக்குகிறவர், அவர்தான் முடிக்கிறவர். அப்போ அவர் மேலதான் நம்பிக்கை வைக்க முடியும். ஹல்லேலூயா. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவருக்கு தான் அதுக்குள்ள முழு அதிகாரம் இருக்குது. அப்போ அவர் மேல நம்ம என்ன செய்யணும், நம்பிக்கை வேண்டும். மனுஷன் மேலேயோ அல்லது எந்த ஒரு இது மேலேயும் நம்பிக்கை வச்சுன்னா நம்ம ஏமாந்து போய்விடுவோம், தோற்று போய்விடுவோம், ஒருவேளை கைவிடப்பட்டு விடுவோம். இன்னும் சொல்ல போனால் நிறைய நேரத்தில் நம்ம நினைச்சது கிடைக்காம கூட போயிடலாம், நடக்காம போயிடலாம். இப்படிப்பட்ட ஒரு காரியங்களாக இருக்கணும். ஆனா பவுல் சொல்றான், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. I know who I am believe. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். என்ன இன்னார்னா, இன்னார் பிள்ளை, இன்னார் மகன், இன்னார் மனைவி, இன்னார் கணவர். அதே போல நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் அப்படின்னா அதுல ஒரு பெரிய வெயிட்டேஜ் இருக்குது, பெரிய கெத்தே அல்ல இருக்குது. நான் யாரை நம்பி இருக்கேன் தெரியுமா? உன்னையும் நம்பல, மனுஷனையும் நம்பல, மனுஷன் இந்த உலகத்தில் உள்ள எதையும் நம்பல. நான் நம்பி இருக்கிறது சகலத்தையும் படைத்த என் சர்வ வல்லமையுள்ள தேவனை நம்பி இருக்கிறேன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இதுதான் நம்முடைய விசுவாசமா இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். அவரை நம்பி இருக்கிறேன், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில முழு நம்பிக்கை அவர் மேல இருக்கும்போது என்ன கலக்கம் வரதான் செய்யும். நான் வராதுன்னு நான் சொல்லலை, எல்லாமே வரும். ஆனா ஆண்டவர் சொல்றார், கலங்காதீர்கள். நிக்காதான் அது, நீங்கள் கலங்காதீர்கள். ஏன் இந்த வார்த்தையை தைரியமா நமக்கு சொல்றாரு? நீங்க என் மேல நம்பிக்கை வைங்க, என்னிடத்துல விசுவாசமாயிருங்க. என்னிடத்துல நீங்க விசுவாசமா இருக்கும்போது இந்த கலக்கம் உங்களை விட்டு போய்விடும். ஹல்லேலூயா. இந்த பயம் உங்களை விட்டு போய்விடும். 1 யோவான் 5:4 அருமையா சொல்லியிருக்கிற நம்முடைய விசுவாசம் என்ன செய்யுமா? அது படிங்க. 1 யோவான் 5:4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. யார் விசுவாசம்?
யார் விசுவாசம்? கொஞ்சம் சத்தமா. நம்முடைய விசுவாசம். அதை இன்னும் கொஞ்சம் பர்சனலா சொல்லுங்க பாப்போம். என்ன சத்தமா? பின்னால அங்கதான் நிறைய கூட்டமே இருக்கீங்க இந்த சைட்ல. அங்க இருந்து சத்தமே நீங்க மட்டும் சொல்லுங்க பாப்போம். என்ன பத்தாது? ஆமா, என்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையா இருக்கு பாத்தீங்களா? அப்போ நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் நம்மளால ஜெயிக்க முடியும்னு சொல்லி இருக்குது. ஹல்லேலூயா. அதுதான் சொல்லி இருக்கு. And this is the victory that has overcome the world for our faith. நம்முடைய விசுவாசத்தை கொண்டு நாம் உலகத்தை என்ன செய்ய முடியும்? This is the victory. இதுதான் ஜெயம். எது? என் விசுவாசத்தை கொண்டு I will overcome the world. Hallelujah. நான் உலகத்தை ஜெயிப்பேன், நான் உலகத்தை மேற்கொள்வேன், உலகத்தில் உள்ள சகல காரியங்களிலிருந்தும் நான் வெற்றி பெறுவேன். உலகத்தின் பாவம், இச்சை, மாம்சத்தின் காரியங்கள் எல்லாத்திலிருந்து என்னால் மேற்கொள்ள முடியும். சாதிக்க முடியாத காரியங்களையும் அவர் எனக்குள்ளே இருக்கும்போது அவர் மேல நான் வைத்திருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையிலே அதை என்னால் சாதிக்க முடியும். ஹல்லேலூயா. வெற்றி பெற முடியும். என் வியாபாரத்தில் வெற்றி பெற முடியும், என் படிப்பில் வெற்றி பெற முடியும், என் வேலையில் நல்லா ஷைன் பண்ண முடியும். எஸ், என் வாழ்க்கையில் நான் வாழ்ந்து காட்ட முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் அவர் மேலே நம்ம சார்ந்து இருப்பது, அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறது, அவர் மேலே இருக்குது. ஆண்டவரை நம்பி விசுவாசிக்கிறது அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக நம்ம இருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்? அந்த விசுவாசம்தான் ஒரு அடிப்படையான காரியம். அதான் அன்னைக்கு தோமாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், எப்பா நீ என்னை கண்டதுனால விசுவாசிக்கிறா, காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே முதலாவது ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற காரியம், உங்கள் இருதயத்தை கலங்காதபடி இருப்பதற்கு நீங்கள் தேவனிடத்திலே விசுவாசம் வையுங்கள். ஃபெய்த் இன் ஜீசஸ். இயேசு மேலே உங்களுடைய நம்பிக்கை என்ன செய்யுங்க? வைக்கும்போது அவர் நம்மளை ஒரு நாளும் கைவிட மாட்டான். நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேன். திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேன். அவரை நம்பி வாங்க, எந்த மனுஷனையும் நம்பாத. வேதமே அது என்ன சொல்லுது? நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். நாசியில சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதுங்க. அவன் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு போயிடுவான். ஆனா எக்காலமும் உயிரோடு கூட இருக்கிறவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? தேங்க்யூ ஜீசஸ். நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. நின் பாத தரிசனம், நின் பாத தரிசனம், அன்பான கரி நீத நீத சரி தொழுவ இதம் என உறுதியில் நம்பி வந்தேனே. நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி எல்லாரும் சேர்ந்து திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. நம்பி வந்தேன்யா, உங்களை தான் நம்பி வந்திருக்கிறேன். நான் சொல்லும்போது ஆண்டவர் என்னிடத்தில் வருகிற ஒருவனையும்
நான் புறம்பே தள்ளுவதில்லைன்னு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அவரிடத்துல போகும்போது நம்மை அன்போடு ஏற்றுக்கொள்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, ஏன் கலங்காதிருங்கள்? ஆண்டவர் கலங்காதிருங்கள் என்று சொல்வதற்கு இரண்டாவது என்ன ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்றாரு பாருங்க. சீஷர்களுக்கு சொன்ன அதே காரியம்தான். யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் படியுங்கள். யோவான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அதற்கு இயேசு, Jesus said, I am the truth, I am the way, I am the life. I am the way, I am the truth, I am the life. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் சொன்னார். ஏன் நீங்க கலங்குறீங்க? I am the way, I am the truth, I am the life. Hallelujah. இது ஒரு பெரிய ஒரு அத்தன்டிகேட்டிவாக சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தையாக இங்க இருக்கிறது. நாதான்ப்பா வழி, நாதான்ப்பா சத்தியம், நானே ஜீவன். ஹல்லேலூயா. என்ன அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வர முடியாது. ஹல்லேலூயா. என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்துல வரவே முடியாது. ஆமா, ஏதாவது குறுக்கு பாதையில போகணும்னு நினைக்காதுங்க, போக முடியாது. I am the way. Hallelujah. Jesus is the way to salvation. Hallelujah. இயேசுதான் ரட்சிப்புக்கு வழி. Hallelujah. இதை நல்லா நம்ம மனதில் ஏற்றிக்கணும். அவர் ஒருவர்தான் ரட்சிப்புக்கு வழி, அவரை அல்லாமல் ரட்சிப்பு இல்லை. When Jesus was born, அவர் பிறக்கும் போது ஏஞ்சல் என்ன சொன்னாங்க? அவர் அது தீர்க்கதரிசிகளே உரைக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம், ப்ராஃபசி. நேம் ஹிம் ஜீசஸ், இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏன்? அவருடைய இயேசுங்கிற பெயருக்கு ரட்சகர் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கேயே அது சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு என்று பெயரிடுங்கள், ஏனெனில் அவர் உலகத்தில் உள்ள எல்லாருடைய பாவங்களையும் நீக்கி நம்மை ரட்சிக்கிறவர். ஹல்லேலூயா. ரட்சிக்கும் தெய்வம் நம்முடைய தெய்வம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தான் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? ரட்சகராக இந்த உலகத்தில் அவர் வந்திருக்கிறார். அவரே அல்லாமல் ரட்சிப்பு இல்லவே இல்லை. வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே இயேசு என்கிற நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் நம்மை ரட்சிக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்போ ரட்சிப்புக்கு வழி இயேசுவே. ஆண்டவர் சொல்றாரு, ரட்சிப்புக்கு வழியாக இருக்கிறேன், உனக்கே நான் தான் வழிப்பா, எல்லாத்துக்கும் வழி, உனக்கு ஜீவனு நான் தான், சத்தியமும் நான் எல்லாம். இப்படி இருக்கும்போது நீ ஏன் கலங்கணும்? ஹல்லேலூயா. அதுதான், நானே உனக்கு எல்லாமே இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது உனக்கு ஏன் கலக்கம்? அப்போ என்ன செய்யணும்? அவர் மேல விசுவாசிக்கிறோம். அதே போல இந்த வார்த்தைகளையும் நம்ம நாம் பிலீவ் தட் எஸ் ஹீ இஸ் மை வே, ஹீ இஸ் மை ட்ரூத், ஹீ இஸ் மை லைஃப். அந்த விசுவாச அறிக்கையை நாம் செய்யும் போது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஹல்லேலூயா. மார்க்கு 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை எடுத்தோல் படிங்க. மார்க்கு 10:45 அவர் இந்த உலகத்துல தோன்றின நோக்கமே என்ன செய்திருக்குது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கு 10:45. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். கொடுக்க வந்தார். அவர் ஊழியம் செய்யும்படி வரல, தம்முடைய ஜீவனை கொடுக்கும்படி வந்தார். ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கும்படிக்கு அவர் இந்த உலகத்தில் வந்தார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவர் வந்த நோக்கமே தம்மையோ கொடுப்பதற்காக. அதனால தான் அவர் சொல்றாரு, எப்பா நான் தான் வழி. ஏன்னா உனக்கு அந்த பரலோகத்திற்கு, அந்த நித்தியத்திற்கு ஒரு வாழ்க்கையை உருவாக்கி வச்சிருக்கிறேன். நான் தான் ட்ரூத்து. என்னன்னா சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. சத்தியவான் தான் என் சத்தத்தை கேட்க முடியும், மற்றவன் கேட்க முடியாது. ஹல்லேலூயா. அன்னைக்கு பிலாத்து கேட்கிறான் இயேசு கிறிஸ்துட்ட, சத்தியமாவது என்ன? வாட் இஸ் ட்ரூத்? சத்தியத்திட்டே என்ன சொல்றான்? சத்தியம் கேட்க சொல்லுவாங்க, திருநெல்வேலிக்கே அல்வாவா அப்படிம்பாங்க. சரியா? அதே மாதிரி தான் சத்தியத்திட்டே கேட்குறாங்க, வாட் இஸ் ட்ரூத்? அவரு நான் தான் ஏன் சத்தியன்னு அவன்கிட்ட சொல்லலை.
ஆனால் அதுக்கு பதிலாக அழகா சொன்னார், சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்பான்னு சொன்னார். ஹல்லேலூயா. மண்டையில் அடிக்கிற மாதிரி பிலாத்துக்கு ஒரு பதில சொன்னார், சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்பான் சொன்னார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மளை ஒரு நாளும் கைவிடுகிற ஒரு தேவன் அல்ல. ஹல்லேலூயா. ஆகவே கலங்காமல் இருப்பதற்கு நாம் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கணும். அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன், அவர்தான் நமக்கு வழி. இன்னைக்கு எத்தனையோ வழி தெரியாமல் மக்கள் அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிட்டு இருக்கிறாங்க. எங்கே போகிறது ஏது போகிறதுன்ட்டு தெரியாமல் அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிட்டு இருக்காங்க. ஆனால் இயேசு வந்து சொல்கிறாரு, நான் தான் யா வழி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போது அவர் காட்டுற வழியில் நம்ம நடக்கும்போது ஒரு பெரிய பாக்கியம், ஒரு பெரிய ஆசீர்வாதம் நிச்சயமாக உண்டா இல்லையா? நிச்சயமாக உண்டு. ஆமேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? ஆமேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? ஆமாம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவே வழி, இயேசுவே வழி, இயேசுவே வழி. நேற்று கூட திடீர்னு பேசிகிட்டு இருக்கும்போது, ஆமாம், ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டில் போட்டிருந்து, ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டில் இயேசுவும் எங்களுக்கு செய்தார், மாதாவும் மரியாளும் செய்தார் இப்படின்னு பேசுனேன். அப்போ நான் வந்து என்னுடைய ஸ்டாஃப்கிட்ட டிக்டேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவள் சொன்னான், ஆமாம் எங்கள் அப்பா கூட அப்படி தான் சொல்லிகிட்டே இருக்கிறாரு, மாற்றவே முடியல, நான் எவ்வளோ சொல்கிறேன் இன்னும் மாற மாட்டேங்கிறாங்க. எப்படியும் அந்த கேத்தலிக் பேக்ரவுண்ட்லேருந்து வரும்போது மரியாளையும் கொண்டு வந்து இணைச்சிடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொன்னேன் நான், மரியாள் அது அந்த தெய்வம் உருவாவதற்கே அந்த அம்மா தானே காரணம் அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க அப்படின்னாங்க. வெரி குட், நத்திங் ராங். அந்த தெய்வம் உருவாவதற்கே இந்த அம்மா தான் காரணம். அதனால தான் ஸ்திரீகளுக்குள் நீ பேர் பெற்றவள், நீ பாக்கியவதி, நீ பாக்கியவதி அதெல்லாம் அந்த சொல்லியிருக்கிறாரு. ஆனால் காணா ஒரு கல்யாணத்தில் அங்கே ரசம் குறைவுபட்டு போச்சு. இயேசுவின் தாயிட்ட சொல்கிறாங்க, ஆனால் இயேசுவின் தாயால் எதுவுமே செய்ய முடியல. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும், இயேசுவின் தாயால் எதுவுமே செய்ய முடியல. இயேசுவின் தாயாருக்கே தெரியும், அந்த அம்மாவுக்கே தெரியும், கன்னிமரியாளுக்கே, ஐ எம் நாட் த காட், நான் தெய்வம் கிடையாது. தெய்வத்தை இந்த உலகத்தில் கொண்டு வருவதற்கு நான் ஒரு சாசனமாக, ஒரு கருவியாக பயன்படுத்ததான், நான் தெய்வம் கிடையாது என்று சொல்லிதான் தெய்வம் யாரோ அவரிடத்துல தான் போய் சொன்னார். அங்கே ரசம் இல்லை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துல தான் சொன்னாங்க. அப்போ அந்த மரியம்மாவுக்கே தெரிந்து நான் ஒரு தெய்வம் இல்லை என்று தெரிகிறது, தெரிந்துதான் இயேசுவிடத்தில் சொன்னான். ஆனால் இயேசுவிடத்தில் சொல்லும் போது சாதாரண ரசம் என்னமாயிட்டது? சாதாரண ரசம் சாதாரண தண்ணீர் எதுவா மாறிட்டு? ஆமா, சாதாரண தண்ணீர் ரசமா மாறிட்டு, சாதாரண தண்ணீர் ரசமாக மாறினது. என் அன்புக்குரியது, இந்த அற்புதத்தை செய்தது யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆகவே இதுவே ஒரு முதல் அற்புதமே ஒரு அடையாளமாக இருக்கிறது. இயேசுதான் தெய்வம் என்பதை வேதம் நிரூபணமாக்குகிறது. ஆகவே மரியாள் வணக்கத்திற்குரிய தாய் அல்ல, கணத்திற்குரியவள், மரியாதைக்குரியவள், போற்றுதற்குரியவள். ஆனால் தொழுகைக்குரியவள் கிடையாது, வணக்கத்திற்குரியவள் கிடையாது. வணக்கத்திற்குரியவர், தொழுகைக்குரியவர் ஒரே ஒரு தெய்வம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஏனென்றால் அவர்தான் மரித்தார், மீண்டும் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கும் மரியாளுடைய கல்லறை எபேசு பட்டணத்திலே நல்லா மூடப்பட்டு அங்க பத்திரமா இருக்குது. அது திறக்கப்படலை, இன்னும் மூடப்பட்டு தான் இருக்குது. அவருடைய சீஷனாகிய யோவான் கடைசி வரையும் பராமரித்தான் அந்த தாயாரை. அவர் மரித்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டது, இன்னும் திறக்கப்படலை. ஆனால் இயேசுவின் கல்லறை எருசலேமிலே திறக்கப்பட்ட ஒரு கல்லறையாக இருக்கிறது. அவர் உயிர்த்தெழுந்தார். அதனால் தான் சொல்கிறோம், அவர் ஒருவர் தான் தெய்வம். He is the only God. He is the only way to salvation. அவர் ஒருவர் தான் வழி, சத்தியம், ஜீவன். அவரை விசுவாசிக்கும் போது நம்ம பாக்கியம் கிடைக்கும். அதான் சொல்லி இருக்கிறாரு, என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான், ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவர் தான் வழி. இதுக்கு மேல ஒரு வழியே கிடையாதுங்க, மார்க்கமே கிடையாது. இயேசு இல்லாம பரலோகமே இல்லை, இயேசு இல்லாம நித்திய ஜீவன் இல்லை, இயேசு இல்லாம நிம்மதி இல்லை, இயேசு இல்லாம சந்தோஷம் இல்லை, இயேசு இல்லாம எந்த பாக்கியம் இல்லை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். He is everything. அதை நம்ம வாழ்க்கையில உள்வாங்கி கொண்டு நம்மோடு கூட அது கலந்து செல்லும் போது நம் கலக்கம் பெறுகிறோம். ஹல்லேலூயா.
நம்முடைய கலக்கங்கள்லாம் போயிடும். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். என்னாலே என்று உனக்கு நிம்மதி இல்லை, என்னாலே என்று உனக்கு எதுவும் இல்லை. அவர்தான் நமக்கு எல்லாம், அவர்தான் நமக்கு எல்லாம். ஹல்லேலூயா, thank you Jesus. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. நீ நம்பும் மனிதர்கள் கைவிடலாம், ஆனாலும் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ நம்பும் மனிதர்கள் கைவிடலாம், ஆனாலும் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. எல்லாரும் சொல்லுவோமா? எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. அவரை நம்ம நம்பும்போது, விசுவாசிக்கும் போது நம்ம கலக்கம் போகிறது. இரண்டாவதாக, அவர் ஒருவர் தான் வழி. அந்த மார்க்கத்தின் வழியாக சொல்லும்போது நமக்கு கலக்கங்கள் விலகுகிறது. மூன்றாவதாக, அருமையான மற்றொரு வார்த்தையை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பாருங்கள். அதே பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தை பாருங்கள், 16ஆம் வசனத்தை 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். என்றென்றைக்கு உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்தியாவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். He will give you another helper, that he may abide with you forever. He will give you another helper. இன்னொரு இதில் சொல்லப்பட்டிருக்கிறது another spirit, another comforter. தேற்றர், வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு கொடுப்பார். அதைதான் பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவர் சொல்றாரு, நான் போவேன், விண்ணுலகத்திற்கு போயிருவேன், ஆனா in my place I will send the Holy Spirit. That is the comforter, that is the helper. Hallelujah. அதுதான் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு இந்த வேறொரு தேற்றரவாளனை நான் உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ நீங்க தனித்து விடப்படுவதில்லை. உங்களுக்கு கலக்கம் இல்லை, நான் இல்லைன்னு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் இல்லைன்னு நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு மாறாக இந்த வேறொரு தேற்றரவாளனை நான் அனுப்புறேனே, அவரை நீ பெற்றுக்கொள், ரிசீவ் இட். அப்ப அவர் வரும்போது என்ன செய்வாரு? அதை யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படியுங்கள். யோவான் 16:13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, அருமையா ஆண்டவராய் கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிற காரியத்தை பாருங்கள். சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ள நம்மை நடத்துவார். The spirit of truth has come, he will guide you into all truth. சகல சத்தியத்திற்குள்ள என்ன செய்வாரா? உன்னை நடத்துவார். அடுத்த பாருங்க, அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். He will speak and he will tell you
திங்ஸ் டு கம். வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு சொல்வார். சகல சத்தியத்திற்குள்ள உங்களை நடத்துவார். உங்களை சத்தியத்திற்கு புறம்பா நடத்த மாட்டார் இந்த ஆவியானவர். ஏன்னா அது பேரை சத்திய ஆவியாகிய தேற்றவளன் தான். வருங்காலத்தை குறித்து உங்களுக்கு அவர் என்ன செய்வார்? சொல்லுவார். இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் சொல்லியிருக்கு பாருங்க. 16:8 வாசிங்க. 16:8. அவர் வந்து பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாயத்தை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஹல்லேலூயா. நல்லா சத்தமா. இந்த பரிசுத்த ஆவியானவர் டம்மி பீஸ் கிடையாது. ஹல்லேலூயா. Don't think that in the Holy Spirit is just like a dummy piece. Not like this. இந்த பரிசுத்த ஆவியானவர் ஆல் தத்துவம் உடையவர். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் முழு அதிகாரத்தையும் வல்லமை உடையவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்போது when he has come, he will convict the world of sin and the righteousness and of judgment. அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். ஹல்லேலூயா. பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார், நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார், நியாய தீர்ப்பு வருதுப்பா அதை குறித்து நமக்கு கண்டித்து உணர்த்துவார். ஹல்லேலூயா. அப்போ யாருமே தப்ப முடியாது. ஹல்லேலூயா. யாரும் தப்ப முடியாது. அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர், இந்த அனதர் ஹெல்ப்பர் வரும்போது என்ன செய்றா? நம்ம கலங்காமல் இருப்பதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அந்த எல்லா காரியத்தையும் செய்கிறாரு. ஹல்லேலூயா. என்றைக்கும் நம்மளோடு கூட இருப்பதற்காக இவர் கொடுக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. என்றைக்கு நம்மோடு கூட இருப்பதற்காக அவர் கொடுக்கப்படுகிறார். இந்த தேற்றரவாளனை, இந்த கம்ஃபர்டரை, இந்த ஹோலி ஸ்பிரிட்டை, இந்த ஹெல்ப்பரை நாம் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் முக்கியம். இவர் நம்ம கூட இருக்கும்போது, அந்த கலக்கம் வரும்போது அவர் பார்த்துக்கிட்டார், கலங்காத, ஐ எம் ஹியர், ஐ எம் வித் யூ. அந்த கலக்கம், திகில், பயம் வரும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட ஆள் தத்துவம் உடையவர் சொல்லுவார், ஏன் நீ பயப்படுறா? ஏன் திகில் இருக்கிறா? நான் உன் கூட தானே இருக்கிறேன், நான் உன் கூட தானே இருக்கிறேன். இதுதான் அந்த பரிசுத்த ஆவியானவர் சொல்றது. அதை யோவான் எழுதின சுவிசேஷம் 14:18 ஆண்டவர் சொல்றாரு, I will not leave you as orphans. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். நான் உங்களை திக்கற்றவர்களோட I will never let you alone. I will never leave you alone. உன்னை தனித்து நான் விடவே மாட்டேன். ஏனென்றால் இந்த பரிசுத்த ஆவியான நம்மோடு கூட இருக்கிறவர். ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கும்போது, அவர் உங்களோடு இருக்கும்போது உங்களுக்கு கலக்கம் வருவதற்கு சான்ஸே கிடையாது. ஹல்லேலூயா. வரும், வந்தோடனே ஸ்டாப் ஆயிரும். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். எப்படி அங்கங்கே டைம் பாம் வைப்பாங்க, டைம் பாம் தெரியும்ல? ஆமாம். ஒரு காலத்தில் ரொம்ப ஸ்ரீலங்காவில் இப்போ இந்த வார் நடக்கும்போது அங்கங்கே டைம் பாம் நடந்து போயிட்டு இருப்பாங்க, டக்குன்னு வெடிச்சிரும். எங்கே இருக்குன்னே சொல்ல முடியாது. அந்த டைம் செட் பண்ணிட்டு வச்சிருவாங்க, அதான் டைம் பாம் வைப்பாங்க. ஆனால் அதை டிஃப்யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்குள்ள சில கருவிகள் இருக்குது, அதை செயலிழக்க செய்வதற்கு இருக்கும். பாம் வரும், ஆனால் அது செயலிழந்து போயிடும், வரும், செயலிழந்து போயிடும். அதே போல தான் உன் வாழ்க்கையில் கலக்கம் இருக்கும், வரும், ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறவர் செயலிழக்க வச்சிருவார். கரங்களை தட்டு. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். அந்த கலக்கம் வந்துட்டு இருக்கும்போது இந்த பரிசுத்த ஆவியானவர் அதை டக்குன்னு நினைச்சுவார், செயலிழக்க வைப்பார். அது வேலை செய்யாம அது செயலிழக்க வைப்பார். இப்படியே டக்கு டக்கு டக்குன்னு நடந்துட்டு இருக்கும். அங்க ஒரு திகில் வரலாம், இங்க ஒரு பயம் வரலாம், வரும்போது இங்க செயலிழக்க வைப்பார். இதுதாங்க நடக்கும். இதான் நடக்கும். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர் செய்கிற வேலை இதான். உனக்கு வர்ற கலக்கத்தை திகில்ட்ட எல்லாத்தையும் செயலிழக்க வச்சிருவார், டிஃப்யூஸ் பண்ணி விட்டுருவார், செயலிழக்க வச்சிருவார். இதுக்கு மேலே ஒரு பெரிய பெனிஃபிட் நமக்கு வேணுமா? இந்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். தாகத் முள்ளன்மையில் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறார். என் நாமத்தினால நீங்க ஒன்னையும் கேட்கல, கேளுங்க அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். யோவேல் தீர்க்கதரிசி காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை
ஊற்றுவேன். அப்ப எல்லார் மேலேயும் ஊற்றுவேன்னு சொல்றதுக்கு அவர் ஊற்றாமல் இருப்பதற்கு பட்சபாதம் உள்ள தேவனா? இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. போன வாரம் கூட கேட்டோம், பிரஜாதிகராக இருந்த கொர்நேலியு வீட்டில் முதல்ல பரிசுத்த ஆவியானவர் தான் ஊற்றப்பட்டார். ஹல்லேலூயா. அப்ப எவ்வளவு தாகமா இருந்தாங்க, பரிசுத்த ஆவியை பெற்ற பிறதான் அவங்க ஞானஸ்நானம் எடுத்தாங்க. ஹல்லேலூயா. அப்ப தாகம் உள்ளவன் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். நம்மகிட்ட தான் இருக்குது அந்த தேஸ்ட். நம்ம கேட்கணும், வாஞ்சோடு கேட்கணும். இந்த ஆவியானவர் உனக்குள்ள வரும்போது சத்தியத்துக்குள்ள நடத்துவாரு, வருங்காரியங்களை சொல்லி கொடுப்பாரு. அது மட்டுமல்ல, பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பு குறித்து கண்டித்து உணர்த்துவார். அவர் நம்மளை ஒரு நாள் விட்டுட்டு போக மாட்டார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விட்டேன், அவர் நம்ம கூட வாசம், எங்களுக்குள்ள வாசமாய் இருக்கிற ஆவியானவர். அப்பா, எங்களுக்குள்ள வாசமாய் இருக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்ட ஆவியானவர்? அவர் வல்லமை உள்ளவர். The power in the Holy Spirit. அந்த பரிசுத்த ஆவிக்குள்ளே ஒரு வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த பவர், அந்த வல்லமை நமக்குள்ள இருக்கும்போது கலக்கங்கள், திகில்கள் செயலற்று போய்விடும். ஹல்லேலூயா. அவைகள் ஒன்றுமே செய்ய முடியாது. எத்தனை அக்னியாஸ்திரங்களை பிசாசு உன் மேல வீசினாலும், பயத்தை, ஆன்சைட்டியை எதை கொண்டு வீசிவிட்டாலும் சரி, அவைகள் செயல்படாமல் போய்விடும். ஹல்லேலூயா. செயல்படாமல் போய்விடும். அதுதான் முக்கியமான காரியம். இன்னைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வாஞ்சை எத்தனை பேருக்கு இருக்குது? எத்தனை பேருக்கு இருக்குது? அதுதான் முக்கியம். இல்லைங்க, அதெல்லாம் அப்படியே இருந்துட்டு போயிடலாம். பைபிள் படித்தோமா, ஜெபம் பண்ணோமா, கோயிலுக்கு எதுக்கு என்னைக்காவது வந்தோமா, இப்படியே போயிட்டு முடிச்சுட்ட வேண்டியதானே. ஏன் இந்த ஆவியானவர் எனக்கு வேணும்? இந்த ஆவியானவரை பெற்றுப்பாரு. அதற்கு பிறகு உனக்கு தெரியும், அவர் இல்லாத இருந்த காலத்துக்கும் அவர் உனக்குள்ள இருக்கும் போதும் உள்ள அந்த வித்தியாசத்தை நீங்க புரிந்து கொள்வீங்க. அதை நாங்கள் சொல்வதனால உங்களுக்கு புரியாது, உங்க வாழ்க்கையில அனுபவித்ததன் மூலமாக தான் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நாங்கள் சொல்லி சொல்லி சொல்லிங்கிறதுனால you will not understand it, but when you experience it, but you will know that, you will understand the power of the Holy Spirit, the necessity of the Holy Spirit, the importance of the Holy Spirit, the advantage of the Holy Spirit. உனக்கு அப்பதான் தெரியும். ஹல்லேலூயா. அதை நீ பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவரை எனக்குள்ள தாங்க, எங்களுக்குள்ள தாங்க. கேளுக்கும் போது இந்த ஆவியானவர் உனக்குள்ளே வந்தால் உனக்குள்ளே இருக்கிற கலக்கங்கள்லாம் போய்விடும். எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் ஆவியானவரே, ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும். ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போ நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போ நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எல்லாரும் ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எல்லாரும் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, சந்தோஷமா, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. இந்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கும்போது கலக்கம் போகும். தேவனிடத்துல விசுவாசமாயிரு, நம்பு, கலக்கத்திலிருந்து விடுதலை. அவர்தான் வழி என்பதை உன் வாழ்க்கையில ஏற்றுக்கொள். அப்பொழுது கலக்கத்திலிருந்து ஆண்டவர் உன்னை விடுவிப்பார். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள். எப்பொழுதும் உன் கூட இருப்பார். கலக்கங்களை மாற்றுவார்.
நான்காவதாக அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசியுங்கள். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையா சொல்லி இருக்க பாருங்க. ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் என் வசனத்தை கைக்கொள்வானா, அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. If anyone loves me, he will keep my word, and my Father will love him, and we will come to him and make our home with him. என்ன அருமையான ஒரு வார்த்தை கண்டு. We will come to him and make our home with him. அவனோடு எங்க நாங்க என்ன செய்வோம்? வாசம் பண்ணுவோம். இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லியிருக்கு, we will come and stay with him என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனோடு நாங்கள் வந்து வாசம் பண்ணுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்மோடு வாசம் பண்ணுவாராம். ஹல்லேலூயா. திரியேக தெய்வம். ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஆப்சன்ஸில் கொடுக்கப்பட்ட காலம். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன். இப்போ இங்கே பாருங்க, மூவரும் நம்ம கூட தங்கியிருக்க போறாங்க. ஹல்லேலூயா. எப்போ தெரியுமா? அதான் சொல்லியிருக்கு, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தான். எவன் ஒருவன் என்னை நேசிக்கிறானோ, என்னை நேசிக்கிறவன் நான் கொடுத்திருக்கிற இந்த வார்த்தையே என்ன செய்வான்? நேசிப்பான். சதனா சாதாரணமாக சொல்லுங்க, ரெண்டு பேர் ஒருத்தர் நேசிக்கிறாங்க அப்படின்னா, அன்பா இருக்கிறாங்க, லவ் பண்றாங்க, காதலிக்கிறாங்கன்னு சொல்லுங்க. அப்படிப்பட்டவங்க அவங்க எழுதின கடிதத்தை கிழிச்சு போடுவாங்களா, அல்லது எரிப்பாங்களா, அல்லது தொலைப்பாங்களா? சொல்லுங்க. அன்பா இருக்கும்போது என்ன செய்வார்கள்? பத்திரமா வைப்பாங்க. பனிதா பத்திரமா வச்சிருப்பாளாம், வாசிக்க மாட்டான். பத்திரமா வச்சிருக்க. எத்தனை சத்தமா சொல்லுங்க. அதிலே பார்த்து பார்த்து வாசிப்போம். எதனால வாசிக்கிறோம்? அதுதான் முக்கியம். நேசிக்கிறதுனால, அன்பா இருக்கிறதுனால வாசிக்கிறோம். அந்த காலத்தில் கடிதங்கள் தான் வரும். ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு. பிள்ளைகள் எங்கேயோ வெளியூரில் இருப்பாங்க, பாம்பேயில் இருப்பாங்க, அல்லது எங்கேயா இருப்பாங்க. அங்கேருந்து மகன்கிட்ட கடிதம் வந்துட்டான்னு தாய் ஒவ்வொரு நாளாக போஸ்ட்மேன்ட்ட கேட்பாங்க. ஆனால் ஒரு நாள் மகன்கிட்ட இந்த கடிதம் வந்த உடனே அந்த கடிதத்தை பிரிக்கிறதுக்கு முன்னாலே அந்த அம்மா கண்ணில் தண்ணியே வந்துடும். அவ்வளோ சந்தோஷமாக எடுத்து அந்த லெட்டரை திருப்பி படிப்பாங்க. ஏனென்றால் எனக்கு அன்பாக இருக்கிற என் மகன் எனக்கு அனுப்பின ஒரு கடிதம். அந்த கடிதத்தை திருப்பி படிப்பாங்க. காரணம் ஏன் தெரியுமா? அந்த மகனை அவர்கள் நேசிக்கிறபடினாலே. ஹல்லேலூயா. அந்த மகனை நேசிக்கிறபடினாலே, அன்பாய் இருக்கிறதுனால அந்த கடிதத்தை படி. அதே தான் ஆண்டவர் சொல்றாரு, என் மேல நீ அன்பு இருந்துச்சுன்னா நான் கொடுத்த வசனத்தை நீ படிப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நீங்க யோசித்து பாருங்க, வேத புத்தகம் படிக்கப்படுதா அல்லது மூடி வச்சிருக்குதா? சிம்பிள். நீ கர்த்தரை நேசிக்கலனா நீ வேதத்தை வாசிக்க முடியாது. நீ கர்த்தரை நேசிப்பாயானால் அந்த வேதத்தை வாசிக்காம உன்னால இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அதுதான், நீ தேவன் மீது அன்பு கூறலனா இந்த வேதத்தை உன்னால வாசிக்க முடியாது. ஆனா நீ தேவனை நேசிப்பாயானால் இந்த வேதத்தை உன்னால் வாசிக்காமல் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் ஆண்டவருக்கா. ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தான் என்னுடைய வசனத்தை என்ன செய்வான்? கை கொள்ளுவான். எவ்வளோ அருமையா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அவன் மீது என் பிதா பிரியப்படுவார். நாங்கள் வந்து அவனிடத்தில் வாசம் பண்ணுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Our obedience will bring the God's presence. இது ஒரு கீழ்ப்படிதல், இது ஒரு அன்பு. ஒபீடியன்ஸ்ன்னு சொல்லும்போது
ஆண்டவர் சொல்லிக்கிட்ட இந்த வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது ஒரு ஒபீடியன்ஸ். அவரை நேசிக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அந்த கீழ்ப்படிதல் மூலமாக ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால், ஆண்டவர் இது ஓப்பன் இன்விடேஷன் தான் கொடுக்கிறார். இயேசு அவனுக்கு பிரயோத்தனமாக, யாருக்கு? ஸ்காரியோத் அல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்திற்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன? அவன் கேட்ட கேள்விக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, இயேசு அவனுக்கு பிரயோத்தனமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பான், நாங்கள் அவனிடத்தில் வாசம் பண்ணுவோம். இறைவன் நம்மோடு கூட வாசம் பண்ணுவது இறை பிரசன்னம் நமக்குள்ளே எப்பொழுதும் இருப்பதற்கு அடையாளம். அல்லேலூயா. இதோ தேவாதி தேவன் மனிதர்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிறார் என்று வெளிப்படுத்தல் விசேஷத்திலே பார்க்கிறோம். தேவாதி தேவன் மனிதர்களுடைய மத்தியிலே அவர் வாசித்திருக்கிறார். தம்முடைய வாசஸ்தலத்தை, கூடாரத்தை அவர் நமக்குள்ள போடுறாரு. அதுக்கு நாம் ஏமாத்திரம்? அவரால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு, ஒரு சிருஷ்டி. ஆனா அந்த தெய்வம் தன்னுடைய வாசஸ்தலத்தை நமக்கு மத்தியில் கொண்டு போடுறாருன்னா, we are all fortunate and blessed people. நாம் கொடுத்து வைத்தவர்கள். அப்போ God's presence, அவருடைய தங்குதல் நம்மோடு கூட இருக்கிறது. எப்போ தெரியுமா? அவர் மேல அன்பா இருந்தா, அவருடைய வசனத்தை நம்ம வாசித்து கை கொள்ளுவோம், அப்பொழுது அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்போ இதுல இருந்து எதை கற்றுக்கொள்கிறோம்? நீங்க கலங்காம இருக்கணும்னா அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கணும். இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கப்படும் போது அவர் எடுத்த ஒரு வெப்பனே தி ஸ்கிரிப்சர், வேத வசனம் தான். 3 காரியத்தை பிசாசு சொன்னா, 3 காரியத்திலையும் அவர் வெற்றி பெற்றது வேத வசனத்தை வச்சுதான் வெற்றி பெற்றாரு. வேற எதுவும் வச்சு வெற்றி பெறல. அந்த வசனத்தை வச்சு அடிக்கும் போது தான் அவன் ஓடினான். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த வேத வசனத்திற்கு நீங்கள் செவி கொடுக்கும் போது, இந்த வேத வசனத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது, நாங்கள் வாசம் பண்ணுவோம். we will come to you and stay with you. நாங்கள் வாசம் பண்ணுவோம். எத்தனை பேர் திரியேக்கு தேவன் நம்மோடு கூட வாசமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லா கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நல்லா அவர் வாசமா இருக்கிறன்னா வெரி சிம்பிள். அவரை நேசிக்கிறதுக்கு அடையாளமாக, அவரை நேசிக்கிறதுக்கு சும்மா ஆண்டவரே நான் நேசிக்கிறேன், ஐ லவ் யூ ஜீசஸ், லவ் யூ ஜீசஸ் சொல்லிட்டு போறதுல ஒன்றும் இல்லை. காட் இஸ் லவ். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்மளும் ஆண்டவரே நேசிக்கிறோம். அப்ப நேசிக்கிறோம் அப்படின்னா அந்த நேசிப்பதற்கு பிரதியுத்தரமாக, பிரதிக்கிணையாக என்னென்ன நம்ம செய்கிறோம், அவருக்காக நம்ம என்னென்ன செய்கிறோம், அதான் முக்கியம். அதில் மெயினான ஒரு காரியத்தை அவரோடு கூட நேரத்தை செலவிடுவது. அந்த செலவிடுவதில் ஒன்றுதான் வேதத்தை வாசிப்பது. ஹல்லேலூயா. இந்த வேதத்தை நம்ம வாசிக்கும் போது அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. மனிதர்கள் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் பண்ணுகிறார் ஐயா. அவருடைய பிரசன்னம் நமக்குள்ள இருக்கிறது. அப்ப தேவ பிரசன்னம் நமக்கு கூட இருக்குந்தா கலக்கம் இருக்குமா? சத்தமா சொல்லுங்க. கலக்கம் இருக்காது. கலக்கம் இருக்காது. நீங்க உங்க வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும். நிறைய ட்ரிப்பு நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பர்சனலா நிறைய சொல்லிட்டே போகலாம். மெனி டைம்ஸ் இந்த மாதிரி உள்ள சிச்சுவேஷன்ல ட்ரபிள் வரும்போது, கலக்கங்கள் வரும்போது, ஆண்டுடைய பிரசன்னம் வர்ற சமயத்தில் அது அப்படியே என்ன செய்யறோம்? சூரியனை கண்ட பனியை போல உருகி போய்விடும். ஹல்லேலூயா. அதுதான் நடக்கும். அந்த சூரியனை கண்ட உடனே பனி உருகுது போல தேவ பிரசன்னம் வரும்போது அந்த திகில், கலக்கம், பயம் எங்க போகுதுன்னே தெரியாது. ஹல்லேலூயா. இட் வில் டிஸப்பியர். காணாமல் போய்விடும். உங்க வாழ்க்கையில நீங்கள் அதை அனுபவித்து பாருங்கள். தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம் அப்படியே ஒரு மனிதனை நிரப்பும் போது, மூடும் போது அவனுக்குள்ள இருக்கிற கலக்கம், பயம் எல்லாமே ஓடிடும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கலங்காதீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே, அதுதான் நமக்கு ஒரு தைரியம். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கடிதம், ஒருவேளை எத்தனையோ கடிதம்
இருக்குது. நமக்கு உள்ள பொதுவான யுனிவர்சல் லவ் லெட்டர், இறைவன் மனுக்குலத்துக்கு கொடுத்திருக்கிற லவ் லெட்டர் எது? த பைபிள், த ஹோலி பைபிள், த பைபிள், த ஹோலி பைபிள், த புக், த புக். என்ன அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அதை நம்ம வாசிக்க 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 நம்மளுக்குள்ள ஜீவன் புறப்பட்டு இருக்கும். நீங்களே ஒரு 10 நாள் டெஸ்ட் பண்ணுங்க பார்ப்போம். ஐ வில் சேலஞ்ச். ஒரு 10 days டெய்லி ஒரு 10 அதிகாரத்தை படித்து பாருங்க. நீங்கள் அதுக்கு முன்னால் 10 நாளைக்கு முன்னால் உள்ள டிஃப்ரென்ஸையும் அந்த 10 நாளில் நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையான்னு நான் ஐ கேன் சேலஞ்ச் யூ. நீ செய்து பாரு. பார்க்க மாட்டீங்க, அதுதான் பிரச்சனை. நீ செய்து பாரு. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஸ். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஸ். தேவ பிரசன்னம் நம் மத்தியில் அவர் கொடுக்கிறார். அவருடைய வார்த்தை இருக்கிற இடத்துல அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வார்த்தை இருக்கிற இடத்துல அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் the word became flesh. logos, he is the word. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தான் மாம்சமாக மாறினது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டு. The word is full of life. அந்த வார்த்தைக்குள் ஜீவன் இருந்தது. யோவான் 1 அதிகாரத்தை படிச்சு பாரு. அருமையா யோவான் எழுதியிருப்பான். அதுதான் ஜொகனின் தாட் என்று சொல்லுவோம். அருமையா எழுதியிருப்பார். The word is full of life. Full of life. அந்த வார்த்தையை நீ நேசித்து வாசிக்க ஆரம்பிக்கும் போது உனக்குள்ள ஜீவன் இருக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் அதை சேலஞ்சா நீங்க எடுக்க போறீங்க? வாசிங்க, இன்னிலேருந்து தொடங்க. ஒரு 10 அதிகாரத்தை 10 நாள் படிச்சு பாரு. அன்னைக்கு தானியேல் சொன்னார்ல, 10 நாள் மட்டும் என்னை சோதித்து பாரும், அதற்கு பிறகு நீ புரிந்து கொள்வாய். அதே போல நீ செய்து பாரு, உனக்கு ஒரு வித்தியாசம் தெரியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு இன்னையிலேருந்து ஆரம்பிக்க போறீங்க? கை வைத்துங்க பார்ப்போம். செய்ய போறவங்க மட்டும் கை வைத்துங்க. நல்லா செய்ய போறவங்க மட்டும். சார் உண்மையாக செய்யணும், ஏமாற்றக்கூடாது. கோயிலில் கையை வைத்திருக்கீங்க, சரியா? ஏமாத்துரு. சேலஞ்ச் பண்ணுறேன். 10 days நீங்கள் பண்ணி பாருங்க. நீங்களே இந்த மேடையில் வந்து சாட்சி சொல்லுவீங்க. நீங்களே சாட்சி சொல்லுவீங்க. அன்னைக்கு தானியேலும் சாத்ராக் மேஷாக் சொன்ன மாதிரி தான், 10 நாள் மட்டும் என்னை சோதித்து பாருன்னு சேலஞ்சு விட்டார்ல, அதே மாதிரி சொல்கிறேன். நீங்கள் 10 நாள் 10 அதிகாரத்தை படித்து பாருங்க. யூ வில் see the difference. உங்களுக்குள்ளே அந்த பப்ளிங் ஆகிறத நீங்க பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களால அப்புறம் நிறுத்த முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமா ஜீவனா. ஹல்லேலூயா. Thank you Jesus. எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும், மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா கூட ஒளியில நம்ம இருக்கிற தேவன் ஐயா, எங்கள் மத்தியிலே உலாவிடும், எங்களோடு கூட நீ இருக்கிற தேவன். அது மட்டுமல்ல, அவர் நம்முடைய மகிமையினாலே நம்மை மூடுகின்ற ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, நடுவிலே வசித்திட விரும்பினும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில், இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கின்றோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம்
எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். நீங்க வேதத்தை வாசிக்க உங்க மத்தியில உலாவி வருவாருங்க. அவர் உலாவி வருவாரு, வாசம் பண்ணுவாரு. ஹல்லேலூயா. கடைசியாக ஐந்தாவதாக அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தை வாசியுங்கள். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுக்க போறாரு. அதான் சொல்லி இருக்கிறாரு, you will keep him in perfect peace. அதாவது பூரண சமாதானத்தை கொடுக்கக்கூடிய தேவன் அவர்தான். Peace I leave with you, my peace I give to you, not as the world gives do I give to you. Let not your heart be troubled, neither let it be afraid. உலகம் கொடுக்கிற பிரகாரமா நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை, ஏன் சமாதானத்தை உங்களுக்கு தர்றேன், என்னுடைய சமாதானத்தை. அப்போ இறைவனுடைய சமாதானத்தை நமக்கு கொடுக்கும்போது எவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? கலக்கத்திற்காக கர்த்தர் நம்மை படைக்கல, சமாதானத்தோடு வாழ்வதற்காக படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் கலக்கத்தோடு வாழ்வதற்காக அவர் நம்மை சிருஷ்டிக்கவில்லை, படைக்கல. நாம் சமாதானத்தோடு வாழ்வதற்காக தான் படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என் மகனே மகளே, நீ கலக்கத்தோடு இருப்பதற்காக I am not creating you. சமாதானத்தை கொடுக்கிறேன். இதுதாங்க முக்கியம். ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட், பீஸ் ஆஃப் ஹார்ட். அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் நிம்மதின்னு சொல்கிறோம், சாந்தின்னு சொல்லலாம். சரிண்ணா, நிறைய பேர் எல்லாம் செத்து போன பிறகு ஆத்மா சாந்தி அடையட்டும், ஆத்மா சாந்தி, செத்து போன பிறகு ஆத்மா சாந்தி அடையட்டும். ஆண்டவர் சொல்றாரு, ஏன் நீ உயிரோடு இருக்கும் போதே உன் ஆத்மா சாந்தியா இருக்கிறதுக்கு நான் வழியை சொல்றேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. நீ செத்து போன பிறகு ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கு உள்ள காரியம் இல்லை. when you are alive, நீ ஜீவிக்கும் போது, உயிரோடு இருக்கும் போதே உன் ஆத்மா சமாதானமா இருக்கிறதுக்கு நான் வழியை சொல்றேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செத்து போன பிறகு உள்ளதுக்கு இல்லை, இப்பவுமே சொல்றாருங்க. ஹல்லேலூயா. அதுக்கு மறித்த பிறகு எல்லா, அது எப்படிப்பட்ட ஆத்மா, எப்படி செத்து போனது என்னது தெரியாது. ஆனால் எல்லா ஆத்மாவும் சாந்தி அடைகிறதுக்கு தான் சொல்லுவாங்க. எல்லா ஆத்மாவும் சாந்தி அடைகிறதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உலகத்தில் வாழும்போதே ஆத்மா சமாதானத்துக்கு சொல்லியிருக்காரு தெரியுமா? அந்த ஆத்மாவை குறித்து கவலையே இல்லைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செத்த பேர் இந்த ஆத்மா சாந்தி அடையணும்னு எத்தனை பேர் சொன்னாலும் சரி, சொல்லாட்டாலும் சரி, அது சாந்தி அடையும். கரங்களை தட்டு. ஹல்லேலூயா. அதுதான் முக்கியம். என் சமாதானத்தை உனக்கு தர்றேன். உலகம் கொடுக்கறது இல்லை. உலகம் கொடுக்கறது டெம்பரரி, ஷார்ட் டேர்ம். ஆனால் என் சமாதானம் இட்ஸ் எ பெர்மனன்ட் அண்ட் லாங் டேர்ம். அதை உனக்கு கொடுக்குறேன். இன்னைக்கு அந்த சமாதானத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்வோம். சமாதானத்தை கொடுத்து நிறைய பேசிட்டே நான் போகலாம். அவர் பிறக்கிறதுக்கு முன்னாலே அவருக்கு கொடுத்த பேரு சமாதான பிரபு. மீகா சொல்றான் சமாதான கார்னர். எஸ், இப்போ இறைவனுடைய சமாதானத்தை நமக்குள்ள கொடுக்கிறாரு. அதுதான் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம ஆத்துமா இந்த உலகத்தில் நம்ம வாழும் போதே சமாதானமாக இருக்கிறத நம்ம பார்ப்போம். அதை பார்த்துட்டோன்னா
அதுக்கு பிறகு கண்டிப்பாக கண்ணை மூடுனா சமாதானமாக தான் இருக்கும். அது சாந்தி அடையணும் அவசியமே இல்லை. அது எங்கேயும் போகாது, சமாதானமான இடத்துல போய் உட்காரும். அந்த ரகசியத்தை தெரியாம தான் நிறைய பேர் வாழ்ந்துட்டு அப்புறம் சாந்தி அடையட்டும் பூந்தி அடையட்டும்னா அது ஒன்றும் அடையாது. அது எங்கே போகணுமோ அங்கே தான் போய் நிற்கும். நீ இந்த உலகத்தில் ஆத்மா சாந்தி அடைந்திருந்தனா அங்கே போவோம். அது சாந்தி அடையாமல் தத்தளிச்சுட்டு இருந்தனா அது தத்தளிக்கிற இடத்துக்கு தான் போவோம். சிம்பிள், இட் இஸ் வெரி சிம்பிள். நீ அப்புறம் திருப்பி என்னத்தை பேசி என்னத்தை இங்க ஒன்றும் நடக்காது. சும்மா எல்லாரும் சொல்லிக்கிற வேண்டியதான், அவ்வளோதான். சொல்றோன்ட்டு சொல்லிட வேண்டியதான். எழுதி கூட வச்சுக்கலாம், ரெஸ்ட் இன் பீஸ். அது கூட எழுதி வச்சுக்கலாம், ரெஸ்ட் இன் பீஸ். எல்லாரும் எழுதி வைக்கிறாங்க, நம்மளும் எழுதி வச்சிருவோம், ரெஸ்ட் இன் பீஸ், ஆர்ஐபி. ஆனா டு யூ நோ த ரியாலிட்டி? உண்மை என்ன தெரியுமா? ஃபேக்ட் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் உன் ஆத்மா சமாதானமா இருக்குதா? அதுதாங்க ரியாலிட்டி. இந்த உலகத்தில் நீ வாழும்போது உன் ஆத்மா சமாதானமா இருக்குதா? கலங்காம சமாதானமா ஆண்டருக்குள்ள இருக்குதா? அது இருந்துச்சுன்னா 100% ஷுர் ஆஃப்டர் டெத் யுவர் சோல் வில் பி இன் த பீஸ்ஃபுல் அண்ட் ரெஸ்ட்ஃபுல் பிளேஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவலையே பட வேண்டியதில்லை. நீ செத்த பிறகு உன் ஆத்துமா சாந்தி அடைறதுக்கு யாரும் ஜெபிச்சாலும் சரி, ஜெபிக்காட்டாலும் சரி, யாரும் மண்டானாலும் சரி, வேண்டுனாலும் சரி, அதை பற்றி டோன்ட் பாதர். நீ வாழும் போதே அதை அனுபவித்து விட்டாய். உனக்கு ஷுர், கேரண்டீடு. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை ஜீவன். ஆண்டவர் சொல்றாரு, என் சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறேன்ப்பா, என் சமாதானத்தை. இன்னைக்கு அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமா, அந்த பீஸ் ஆஃப் காட் இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்கிற. அது ஊழியக்காரனுக்குனாலும் சரி, சாதாரண மனுஷனுக்குனாலும் சரி, அந்த சமாதானம் ஒரு மனுஷன்கிட்ட இல்லைன்னா அந்த வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்பு போக முடியாது. அப்படியே ரெஸ்ட்லெஸ்ஸாகவே இருக்கும், அப்படியே டென்ஷனாக, இரிட்டேஷனாக எல்லாமே வந்துடும். ஆனால் பீஸ் ஆஃப் காட் வரும்போது அப்படியே அமர்த்திடுவார். ஹல்லேலூயா, அப்படியே அமர்த்திடுவார். எப்படி அப்படி ஃபயர் எரிஞ்சிட்டு இருக்கும்போது தண்ணியை ஊற்றினோன்னா அந்த நெருப்பு அப்படி அமருதோ, அதே மாதிரி தேவ சமாதானம் உங்களை நிரப்பும் போது அப்படியே என்ன செய்யும்? அமர்ந்துடும். ஹல்லேலூயா. பயம், திகில் எல்லாமே என்ன செய்யும்? அப்படியே அமர்ந்துடும், அப்படியே அமர்ந்துடும். இன்னைக்கு தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, கடைசியா முடிக்கும் போது நான் எதில் ஆரம்பிச்சேனோ அங்கே வந்து முடியுது பாருங்க. அதோட பின்பகுதியை ஆண்டவர் சொல்றாரு, என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. லெட் நாட் யுவர் ஹார்ட் பி ட்ரபிள்டு, நெய்தர் லெட் இட் பி அஃப்ரைட். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் கடவுள் நமக்கு கொடுக்கிற பெரிய நம்பிக்கை. நம்பிக்கை உங்க இருதயம் பயப்படாமல் இருப்பதாக, கலங்காமல் இருப்பதாக சொல்றார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசித்து முடிக்கணும்னு நினைக்கிறேன். 26:3. இந்த சமாதானத்தை சொல்லும்போது அந்த வசனத்தை சொன்னால் நல்லாயிருக்கும். பூரண சமாதானம்னு அதில் அருமையான ஒரு வார்த்தை சொல்லுது. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். நீர் அவனை பூரண சமாதானத்தோட காத்துக்கொள்வீர். You will keep him in perfect peace, whose mind is stayed on you, because he trusts in you, trust in the Lord forever. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதியுடன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு பார்த்து கொள்வீர். அதுதான் அவருடைய சமாதானம். அந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் வர்றேன். பெர்ஃபெக்ட் பீஸ். வேற எங்கேயும் இந்த பூரண சமாதானத்தை நீங்க பார்க்க முடியாதுங்கிற. இந்த பெர்ஃபெக்ட் பீஸ் ஒன்லி யூ கேன் see in God. அவருக்குள்ள தான் நீங்க பார்க்க முடியும்.
அது இல்லாம வேற எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது. பூரண சமாதானம், பெர்ஃபெக்ட் பீஸ். ஆண்டவர் பூரண சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கும்போது அங்கே கலக்கம் இருக்காது, திகில் இருக்காது. ஹல்லேலூயா. அங்கே கலக்கம் இருக்காது, திகில் இருக்காது. இந்த சமாதானத்தின் பிரபு உங்க கூட வரணும். ஆண்டவரே, நீர் உம்முடைய சமாதானத்தை எனக்குள்ள தாங்க தாங்க. சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து இவர்தான், இவர்தான், இவரேதான், இவரேதான். இவர் இல்லாம ஒண்ணுமே இல்லை. அந்த ஒரே ஒரு லைனை மட்டும் படிப்போமா? சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து இவர்தான், 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 இவரேதான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக இயேசு சொன்னார். யோவான் 14:1 சொன்னார். கடைசியாக 14:27 நம்மை சொல்லி அவர் தைரியப்படுத்துகிறார். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. கலங்காதீர்கள். Be not troubled. கலங்காதீர்கள். நீங்க கலங்காம இருக்கிறதுக்கு 5 காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு இதே அதிகாரத்தின் அடிப்படையில் சொன்னார். முதலாவது சொன்னார், ட்ரஸ்ட் இன் ஜீசஸ். இயேசுவினிடத்துல விசுவாசமா இருங்க. வேற யாரையும் நம்பாதுங்க, அவர் மட்டும் நம்புங்க. உங்களை கைவிட மாட்டார், கலங்க விட மாட்டார். இரண்டாவதாக, அவர்தான் வழி, சத்தியம், ஜீவன்கிறத உரைக்க சொல்லுங்கள். அதற்கென்று உங்களை அர்ப்பணிங்கள். உங்கள் வாழ்க்கையை அதற்கு நேராக திருப்புங்கள். உங்களுக்கு கலக்கமே இருக்காது, கலக்கம் இருக்காது. மூன்றாவதாக, உங்க கூட தங்குறதுக்கு ஒரு அருமையான தேற்றவாளனை அனுப்பி இருக்கிறாரு. அவர் அனுப்பிட்டு போயிட்டாரு. அவரை ஏன் நீங்க உங்க உள்ளத்துல, உங்க வாழ்க்கைக்குள்ள அவரை நீங்க பெற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீங்க? ரிசீவ் இட். அவர் வந்தா கலக்கங்கள் போய்விடும். ஹல்லேலூயா. நான்காவதாக, அவர்கிட்ட அன்பா இருக்கிறதுக்கு அடையாளமாக அவருடைய வார்த்தையை படிங்க, கை கொள்ளுங்க. திரியேக தெய்வம் வருவார், வாசம் பண்ணுவார். அவருடைய பிரசன்னம் உங்களை நிரப்பும். தேவ பிரசன்னம் நிரம்புற இடத்துல பிசாசுக்கும் தீய கிரியைகளுக்கும் எதிராளிகளுக்கும் அங்க வேலை இல்லை. கடைசியாக, பீஸ் ஆஃப் காட், தேவ சமாதானம் உங்களுக்குள்ள வரும்போது உங்க ஆத்துமா நீங்கள் வாழும் காலத்திலே சமாதானமாயிருக்கும். நீங்கள் வாழும் காலத்திலே உங்கள் ஆத்துமா சமாதானமாய் இருக்கும் போது மரித்த பிறகும் அந்த சமாதானமான இடத்திற்குள்ளே அந்த ஆத்துமா சென்று விடும். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறாரு. அவருடைய சமாதானம் நமக்குள்ளே இருக்கும்போது அவர் எங்க இருக்கிறாரோ அங்கேதான் அந்த ஆத்துமா போகும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அந்த பூரண சமாதானத்தினாலே நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இந்த வார்த்தையை இன்றைக்கு நம்புவோமா, விசுவாசிப்போமா, ஒப்பு கொடுப்போமா, அர்ப்பணிப்போமா? இந்த 5 காரியத்தை செய்வதற்கு தேவனே என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவோமா? Let us all stand. எல்லாரும் எழுந்து நிற்போம். Thank you Jesus. Thank you Holy Spirit. Thank you Lord. ஒரே ஒரு நிமிஷம் கேட்ட சத்தியத்தை மனதில் கொண்டு வருவோம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லி 5 காரியங்கள் ஆண்டவர் சொன்னாரு. எதுல நம்ம தவறு இருக்கணும்? அவர் மேல நம்புறதுல தவறு இருக்குமா? அவரே வழி, சத்தியம், ஜீவன்கிறத நம்ம மறந்துட்டோமா, விட்டுட்டோமா? இந்த பரிசுத்த ஆவியானவரை என்ன நீங்க உங்க வாழ்க்கையில அனுபவிக்கலையா? தேவ வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை கை கொள்ளலையா? சமாதானத்தின் தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறாரா? யோசித்து பாருங்க. எதுல தவறி இருக்கீங்களோ, எதுல குறைவு இருக்கோ அதை தேவ கர்த்த சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஏசப்பா, இதிலே நான் குறைவுள்ளவன், இதிலே நான் குறைவுள்ளவன், என்னை சரிப்படுத்துங்க சொல்லுங்க. உங்கள சிலர், நான் வேதத்தை இன்னிலேருந்து நான் வாசிப்பேன், 10 அதிகாரங்களை வாசிப்பேன் தீர்மானம் எடுத்திருக்கீங்க. கர்த்தர் பார்த்துருக்கிறாரு, உங்க கரங்களை பார்த்துருக்கிறாரு. செய்யுங்க, ஆசீர்வாதமா இருக்கீங்க. நிச்சயமா தேவ சமூகத்தில் தேவ ஊழியக்காரனாக நான் சேலஞ்சா சொல்றேன், இஃப் யூ டூ இட் யூ ஷால் பி பிளஸ்ட்.
you will see the difference. Hallelujah. அவர் உனக்குள்ள வந்து வாசம் பண்ணுவதை நீ பாப்பா. Thank you Jesus. Hallelujah. ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்திலே நீ என்னை என் கூட வாழ்றத நீ அனுபவி. அதுதான் சொல்றாரு. செத்த பிறகு பரலோகத்தில் போவோம். எஸ், அதெல்லாம் அடுத்தது. இங்க நீங்க வாழும் போதே பரலோகத்தை உங்களுக்குள்ள கொண்டு வாங்க. Bring the heaven into you. அதுதான் ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கிறார். இப்போ பரலோகமே இங்க நமக்கு வரணும். Hallelujah. When the heaven came down. Thank you Jesus. அதுதான் முக்கியம். Thank you Jesus. கர்த்தர் உன்னை ஒரு நாள் கைவிட மாட்டார். கலங்காதே, கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். Thank you Jesus. கலங்காதீர்கள். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஒப்பு கொடுப்பீங்களா? அர்ப்பணிப்பீங்களா? Thank you Jesus. இந்த வரிகளை பாடி ஆண்டவரே என்னை ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லுவோமா? ஒப்பு கொடுப்பீங்களா? உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். ஒரு பெரிய ஆசீர்வாதம். இனி முதல் உங்களுக்கு கலக்கம் இல்லை, திகில் இல்லை, பயம் இல்லை. காரணம், சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். Hallelujah. Thank you Holy Spirit. Hallelujah. Hallelujah. கலங்காதே, கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே, கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். எல்லாரும் சேர்ந்து கலங்காதே, கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். பாடுவோமா? கலங்காதே, கலங்காதே, ஒரு நாளை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ரிப்பீட், ரிப்பீட். கலங்காதே, கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே, கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உன்னுடைய படிப்பை நினைத்து கவலையா? உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து கலக்கமா? உன்னுடைய தேர்வு முடிவை குறித்து கலக்கமா? உன் எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு கலக்கமா? பொருளாதாரத்தை குறித்து கலக்கமா? உன் குடும்ப வாழ்க்கையை குறித்து கலக்கமா? உன்னுடைய தொழிலை குறித்து கலக்கமா? ஐயோ இந்த வியாதி, பலவீனம், அதை குறித்து உனக்கு கலக்கமா? எதை குறித்து நீ கலங்கி கொண்டிருக்கிறாய்? இயேசு உன்னை பார்த்து சொல்றாரு, கலங்காதீர்கள், கலங்காதீர்கள். நம்பிக்கையோடு அந்த 2 வரியை மீண்டும் பாடுவோம். அவர் உன்னை கைவிட மாட்டார். எதை குறித்து நீ கலங்கி போய் நின்றாலும் இன்றைக்கு உன் கலக்கத்தை இயேசு எடுக்கிறார், வெளியே பிடுங்குகிறார். அவருடைய ஜீவன் உனக்குள்ளே இறங்குகிறது. ரிசீவ், ரிசீவ், பெற்றுக்கொள். கலங்காதே, கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே, கலங்காதே, இயேசு உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே, கலங்காதே, இயேசு உன்னை கைவிட மாட்டார். தகப்பனே, இந்த பிரார்த்தனை வேளையில என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் விசேஷமா ஜெபிக்கிறேன் அப்பா. யார் யார் உண்மையா ஆண்டவரே இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிறார்களோ அவர்கள் ஜெபிக்கின்ற ஜெபங்களை நீர் கேட்டு அவர்களுக்கு பதில் கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. கலங்கி போயிருக்கிற ஒவ்வொரு இருதயமும் மனதும் சிந்தனையும் இப்பொழுது மாறுவதாக, மாறுவதாக தைரியப்படுத்துவீராக, உற்சாகப்படுத்துவீராக அப்பா. யாரெல்லாம் நல்ல தீர்மானங்களை எடுத்திருக்கிறார்களோ
அந்த தீர்மானங்களை நிலைத்திருக்கும் பாக்கியத்தை தாரும் அப்பா. நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வாக்கு தத்துவத்திற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன். யார் யார் என்னென்ன மனநிலையில இருக்கிறார்களோ அறிந்த தேவன் அவர்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்யும், அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யும். உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். தலைக்கு மேல நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா?